கதிருக்கும் ரொமான்டிக்கு வருமா? ஐயய்யோ! கதிர் பண்ணுற ரொமான்டிக்க அளவே இல்லைங்க. செம்மையாக தான் இருக்குது பார்க்கும்போதே. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ராஜியை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் ஆட்டோவில் ஏறிறாங்க. அந்த துப்பட்டா வந்து நம்ம கதிர் மூஞ்சியில் அடிக்கையில் கதிருக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. ஐயையோ! இனிமேல் தள்ளி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க கதிர் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே டைம் அவங்க அம்மா கோமதி இருக்காங்களே, எப்படியாவது பாண்டியனை வந்து அவங்களோட பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. நல்லா நடிக்கிறாங்க. உடம்பு சரியில்லை அது இதுன்னு. அதோட அவர் எந்த பதிலும் பேசாமல் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கிளம்பி போயிடுறாருங்க சரவணன் கூட்டிகிட்டு கடைக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு ராஜிட்ட போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ ஓவர் ஆக்டிங் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ராஜியும் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம செந்திலும் மீனாவும் சண்டை போடுறாங்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீ அம்மா வந்து ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி நீ துணையாக நின்ற அப்படிங்கிற மாதிரி சண்டை. அந்த இடத்துல நீங்களாக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தாலும் அது வந்து செந்தில் கேட்குற மாதிரி இல்லை. சண்டை போடுறாரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நான் கிளம்புறேன் ஆஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் அதில் இருக்குது. என்ன சாப்பாடு என்ன பாவம் பார்த்து கொடுக்குறியா? அந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. வேணாட்டா விடுங்க, நான் வேறு யார்கிட்ட தான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு ஜாலியாக மீனாவும் ஆஃபீஸ் கிளம்புறாங்கங்க. இவர் டென்ஷனாக 2 மணிக்கு ப்ரொமோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாங்க.